வணக்கம். தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளெல்லாம் கிறுக்கனாக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க யாருக்குமே தோணலையா? கண்டிப்பா தோணி இருக்கும். என்னடா நம்ம ஊர்ல இப்படி எல்லாம் நடக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்மளும் அதுக்கெல்லாம் உடனே தானே இருக்கோம். நம்மளாம் முட்டாள்கள் தானே. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தலையாட்டுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சகாயம் அவர்கள் சிஎம் ஆகணும், மத்தவங்க சிஎம் ஆகணும், இளைஞர்கள் வரணும், எழுச்சி வரணும்னு போராடின கூட்டம் எல்லாம் எங்க? அவ்வளவுதான். ஒருத்தர் மெரினா பீச்ல போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டா போதும், அத்தனை பேரும் அப்படியே பல்ட்டி அடிச்சிருவீங்களே. இந்த மீன்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மிக்சர் மாமா அது இது நீங்க அவ்வளவுதான், இவங்க இருந்தா ஆட்சி சரி வராது அப்படி இப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப என்னாச்சு? அவர் கூட சேர்ந்து மிக்சர் தானே சாப்பிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நம்ம அரசியல்வாதிகளை சொல்றோம், பல்ட்டி அடிக்கிறாங்க. இப்ப பொதுமக்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பல்ட்டி தான் அடிச்சிட்டு இருக்கோம். நிலையான ஒரு கொள்கை இல்லையே நம்ம கிட்ட எல்லாம். நமக்கு இதுதான் வேணும்ன்ற ஒரு சிந்தனையே கிடையாது. ஃபுல்லா என்ன பண்றீங்க இப்போ? அந்த அம்மா பிடிக்கல அப்படின்னு சொல்லி இப்ப இவரை தூக்கி வைக்கிறீங்க. அடுத்தது இவரை பிடிக்கலன்னா அடுத்த இருக்கிற கட்சியை தான் நீங்க சப்போர்ட் பண்ண போறீங்க. மறுபடியும் இவங்களே வருவாங்க, சுரண்டிக்கிட்டே இருப்பாங்க, கொள்ளடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தான் ஆக்சுவலா நம்மலாம் அவங்க இப்படி நிக்கிறாங்கன்னு சொல்றோம். ஆக்சுவலா அவங்க இப்படி நிக்கல. தமிழ்நாட்டு மக்களாகி நாம தான் அவங்களுக்கு எல்லாம் காலங்காலமா இப்படியே நின்றுகிட்டு இருக்கோம். இப்பவும் நீங்க எல்லாம் அதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையான பிரச்சனை என்ன? இளைஞர்கள் கூட்டம் என்னாச்சு? அவ்வளவுதான், சோர்ந்து போயாச்சுல. ஓகே, இப்ப இவர் வந்துட்டா இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைச்சிடும். அதுதானே. மறுபடியும் இதே கட்சிகள் தான், இதே மாதிரிதான் ஒரு வருஷம் கழிச்சு மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நார்மல் ஆனதுக்கு அப்புறம் என்ன, இதே கொள்ளைகள் தான் நடக்க போகும். இது உங்களுக்கு வேணுமா? இப்ப இது உள்ள டோட்டலா நம்ம ஃபுல்லா தசை திருப்பி அப்படியே தூக்கி போட்ட மாதிரி உங்களுக்கு தோணல? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது நமக்கு பிரச்சனையா? இவங்க கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது, இவங்க அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் பதவிக்கும் அடிச்சுக்கிறத நம்மளும் கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது யாராவது ஒருத்தர் யோசிச்சு பாக்குறீங்களா? கிடையாது. நமக்கு தேவையானது என்ன? அப்பா அவங்களை விட இவங்க கொஞ்சம் பெட்டர், அதனால என்ன, இவங்களை தூக்கி விட்டுருவோம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு எப்படி இருக்கணும்? இவங்களை வச்சோம்னா இதுக்கப்புறம் ஆட்சி நல்லா இருக்குமா? இவங்களை வச்சோம்னா 10 வருஷத்துல நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறோமோ அப்படி வருமா? வர முடியாது. இப்ப இருக்கிற கட்சிகளால வர முடியாது. அப்படி பண்ண முடியாதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இளைஞர்கள் சோர்ந்து போயிட்டா அப்புறம் என்ன? இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பண்றதுக்காக நம்ம மனசெல்லாம் டைவர்ட் ஆகி அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன? அரசியல் என்னன்னு கொஞ்சம் படிங்க. என்ன நாடு நமக்கு எப்படி, தமிழ்நாட்டை எப்படி வளர்க்கலாம்னு கொஞ்சம் யோசிங்க. நம்ம ஓட்டு போட்டு கூட்டு வந்தவங்க தான் இவங்க தான் நம்ம நாட்டை காப்பாற்ற போறாங்கன்னு நினைச்சோம். அவங்கள பஸ்லயும் ஹோட்டலுக்கும் அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு? அவங்களுக்குள்ளே நம்மள வந்து இவன் சிஎம் ஆக்கணும், அவங்கள சிஎம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாக்குறதுக்கு எவ்வளவு கேவலமா இருக்குல்ல. இதுதாங்க நம்ம தமிழ்நாடு தமிழ் அரசாங்கம். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும். இது ஒரு பெரிய நியூஸாவே நம்ம ஆக்கக்கூடாது. அப்பதான் இவங்க எல்லாரும் டோட்டலா திருந்துவாங்க. நம்ம ஓட்டு போட்டு நம்ம அரசாங்கத்தில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் என்ன கடந்த 1 மாசம் 2 மாசமா எந்த ஒரு நலத்திட்டத்துக்கும் போயிருக்க மாட்டாங்க. எதுவுமே ஒண்ணு பாஸ் ஆயிருக்காது இந்த பிரச்சனைனாலேயே. போலீஸ்காரங்களும் என்ன அப்பையில இருந்து இதுக்குதான் அரைஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நாட்டுல என்ன நடக்குது? உண்மையிலேயே தமிழ்நாடு இதெல்லாம் பார்த்துட்டு முன்னாடியா போய்கிட்டு இருக்கு? கண்டிப்பா கிடையாது. இவங்கெல்லாம் விட்டா திரும்பி இதே தான் நடந்துட்டு இருக்கும். இப்பயாவது கொஞ்சம் திருந்துவோம். 2021 பத்தி யோசிப்போம். கொஞ்சம் போராடுங்க. நாட்டை பத்தி சிந்திச்சு இவங்களெல்லாம் மறந்துட்டு நம்ம முன்னாடி போறத மட்டும் யோசிப்போம். இவங்க யாரும் நமக்கு வேண்டாம்.